சத்தியமா நடக்குது சாமி. அப்படி இருந்தாலும் அந்த மகாதேவன் நான் வருந்தேன். இந்த தெய்வ கண்ணிங்க வந்து என்னோட பரடின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என் வீட்டுல சாப்பிடாத போயிட்டாங்க. நல்லா வாழ்ந்தாலும் எங்கேயோ அள்ளிட்டு வந்துட்டான்றாங்க. இப்ப சொல்லிச்ச ஒரு புள்ள செப்பாஞ்சிப்பானா திங்குறாங்கன்னு சோத்துக்கே வழி இல்லாம இவன் என்ன பாவம் பண்ணு எல்லா உலகம் சொல்லதாமா செய்யும். இதையெல்லாம் காதல கேட்காம கைலாசநாதரை மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்க. சத்தியமா உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறகு சாமி. அப்படி இருந்தாலும் ஏமா அவங்கதான் சாப்பிடாத போயிட்டாங்க. நீங்களாவது ஒரு சாப்பிட்டு போங்களேன். நாங்க 6 வீட்டுல போட்டாலும் போட்டு முசாமி ரோட்டோரமா திட்டு போட நாய அப்படின்னா நாங்க திங்கோம். எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி இல்ல சாமி. நாங்க அவங்க தானே புள்ள இல்லாத வீட்டுல சாப்பிட்டா புழுவுக்கு சமானம், அதான் வரடி வீட்டுல சாப்பிட்டா வண்டுக்கு சமானம் சொன்னாங்க. நாங்களாம் 6 வீட்டுல இடத்துக்கு வந்தா கூட முன்ன சோறு போற கூட அந்த ஒண்ணுதாங்க. அப்ப நாங்க நாங்களாம் பிழிக்கிட்டு போக மாட்டோம் சாமி. ஊட வாங்கிட்டு ஹோட்டல் 4 பேர் நிறைய ஊட வாங்கிட்டு போனே சொல்றேன் சாமி. ஏமா அப்படிட்டாப்பா ஊருக்கு என் கப்பாத்தி போற பக்கம் நான் அப்படி குண்டா எடுத்துட்டாவா தெரிய முடியும். மடி குழம்பு கீழே போவாது. குழம்பு ஊத்துன்னு கீழே ஊத்துன்னு தெரியல. மொன்ன கூறி அப்புறம் கையில குடுத்துனே போவேன். என்ன மானியா மயிர் பிடிங்க மருமூ கால ஏத்த மாதிரி ஆரே ஊழக்கிற மகாராஜத்துல போட்டு தடியா. நீ என்ன ஆகிட்டுங்கிற புண்டை வா பொருள் நீ தான் கொண்டு வரணும். இல்ல சொந்த ஐயனை கூட்டத்து புண்ணி தர மாட்டேங்கிறேன். நாய்க்கா கொண்டு வர நாளைக்கு கொடுத்துட்டு தான் போவேன். குழம்பு கொண்டா கருவுல கோலாயிலே தொடச்சிக்கிட்டா மாற்றான் ஒருவனை மனம் வந்து ஏதாவது இழிவுபடுத்துமே. ஆனால் அந்த இன்னல் நம்மளையே பின்னாடி பின்திரும்பி வரும் யாரையும் யோசிக்கிறது இல்ல. இழிவுபடுத்துங்க. இருக்கிறவனுதான் ஹோட்டல் கிடைத்துங்கிறான், எல்லாம் ஹோட்டல் கிடைத்துங்கிறான். அந்த தத்துவப்படியில தெரியும் மூடி மூடி அவுத்து பச்சுல நீ போற தத்துவத்துல எழுப்ப குறையா போடி ஊருக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி குறையா. அதுக்கு 2000 ரூபாய் கேட்பான். நீ கவுண்டருங்களா? ஊர் கவுண்டர் ஊர் பெத்து ஊர் பெத்தா காஞ்சி வருதா படுத்துரு ஊத்து பக்கம் ஓட மாட்டோம். ஓட்டு போட படத்தை எடுத்து வை சாமி. கொஞ்சம் தண்ணி விடாயோ. அவங்க என்ன கையை கழுவுறாங்களோ ஒரு வெங்காயமா சுடுகாடும் கிடையாது. அரிக்கடி தான் படுத்துவாங்கறாங்க. பிள்ளை எவத்த பாக்குறாங்க தெரியல. அடிச்சு எவத்த நப்பிக்கிறாங்க பாரா போன பண்டத்துக்கு. என்ன பண்டு பின்ன அதே முட்டையில வச்சுட்டு பொட்டியாக்குறா. உங்களால இறம்புல பஸ் ஸ்டாண்ட் தந்தைய நாசமா போயிருந்தீங்களா? ஒரே காய் கூட அங்க சேர்த்து ஆக மாட்டேங்குது. காரை கூட்டு படுதா போட்டு காய் வைக்கிறது கூட படுதா போட்டு படுத்துக்கிறாங்க. நீட்டா ஊர்ல கை வந்து எடுத்து ஊத்த சாப்பிட்டு போவோம். கெப்பாசிட்டி குறையுது. தெரியுமா மயிர புடுங்குறாங்க எல்லா டேச்சும் கைக்குள்ளார போயிட்டு வர மாதிரி கொல்லாம போயிட்டு வருவேன் நான் நினைக்கிறேன். ஆப்படிச்சுட்டா எல்லாம் அலறணும் நம்மள பார்த்தாங்க. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க ரஜவனை கூட்டாங்க. குழம்போட சோறு கொடுத்த பெருத்து ரசமே வேணுமா? கரெக்டா 9 மணிக்கு கண்டா குடலாம் கொஞ்சம் சுண்டிக்குது. பசி எடுக்க மாட்டேங்குது. வீட்டுக்கார அவன் வச்சடிச்சு கத்தனா குடலாம் பெரு குடலாம் ஆகிக்குது. குழாய் மூட்டு திங்கிற பத்தியா டெய்லி இதே கூத்து வச்சுட்டா பரவாயில்ல. என்ன சாமி போய் பாசாமி வேற ஊருக்கு வந்தேன். குறத்திகள் வாங்கிட்டேன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சாமி வவுத்து போய் குறை புள்ள கவண்ட புள்ளன்னு சொல்லிக்கினேன். பசி எடுத்த சாப்பிடுங்க சாமி.
குழம்பு இப்ப பாரு சாமி ஒரு டேஸ்ட் இருக்குதுங்க. இன்னும் சாப்பிட்டா அது நல்லா இல்ல. அப்படியே சந்தாலட்டு குழந்தை ஜூஸ் வச்சுக்க ஜோத்தா சூப்பராங்க. நீ எல்லாம் கவுண்டரா? நான் ஊரு கவுண்டா. நீ சாப்பிட்டு சாமி ஊரு எதையும் சொல்லிட்டு போகுது. என்ன தெரியும்? என்ன கிட்ட தொட்டுறாரு, எங்க ஜாதியில ஒண்ணு சேர்த்த மாட்டாங்க. நான் 101 ஐயர் வச்சுதான் சாமி புண்ணியர்ச்சனை பண்ணி என்ன வீட்டுல விடுவாங்க. போடுறா வார்த்தையில வாங்கி தங்குற கூதி உனக்கு என்ன மாதிரியே போடுறா. நான் தேவையால விட்டு விடுவேன். போடுறா தொடாத சாப்பிடு. உனக்கு இறக்குறதுக்கு அப்பாச்சிட்டு தனியா சாப்பிடு. யாரு ஊரு கவுண்டேன். குடியா பங்கனாடே ஊருக்கு நாளைக்கு நான் ஊர்ல போய் சொல்லி கொடுங்க. நாயமான பொண்ணு வேணா போங்கடா. கவுண்டர் தட்டி சொட்டு முடிக்கிறேன். சாமி கொஞ்சம் தின்னு சாமி கழிப்பு காத்தாலைக்கு எங்க வாங்கிட்டு நீங்க கொடுத்து 10 ரூபாய் கொடுத்துட்டு போயிருங்க. அதெல்லாம் வேலைக்கு மாத்திரம் அடிச்சு விடுவாங்க. சோறு போட மாட்டாங்க. நினப்பு இருக்குதுல்ல நல்லா வாட்டத்தை பாருங்க சாமி. நீங்க அம்மா காய் வேகத்து போய் சாமி எங்க வச்சா உங்க பாசி பண்ணி ஊசி மேக்கி போய் சாமி. எப்படி இந்த சாமி சொல்லி சொல்ல படுதாவல கிடந்தாங்கன்னு நம்ம ஜாதி அப்படி தெரியும் சாமி. ஒரே பாசி மணி கலத்துல மாத்தி விட்டா போதும் சாமி. இல்ல பிறக்கணும் சாமி. அப்படி இந்த கழுவுன்னு தண்ணி குடிக்கிறாங்கிறாங்களா குடியா கை ஓட்டு வர ரொம்ப இறக்குற ஒரு ஊருக்கவனா இங்க வா. இப்ப உன் மனசு நிறைஞ்சிருக்குமே. இந்த வேலையை அந்த கன்னிமால செய்திருப்பாரு. ஆனா நீ இவ்வளவு கண்ணு தண்ணி வெளியே விட்டுங்க. அம்மா பெரியவங்க சொல்லுவாங்க பால் வார்த்த வீட்டுக்கு பாதகம் நினைக்க கூடாது, உண்டவர் வீட்டுக்கு நண்டவும் நினைக்க கூடாதுன்னு சொல்லி வயிறார உன் குடிச்சு சாப்பிட்டு போறோம். இந்த ஒருவேளை பசி தீத்த உனக்கு புள்ள நிச்சயமா பிறப்பான். பிள்ளை பிறக்கல என்ன நேரம் வந்துடுறேன். யார கும்பிடுறீங்க? இல்ல ஒரு வேளை சோத்த போட்டு அதை மறந்துடாதீங்க. நீங்க மறந்தாலும் மறந்துறீங்க. கிளம்ப எடுத்தா அவன் ஏன் சாமி காலைதான் சாமி சொல்லுவாங்களா கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்தி விட்டீங்க சாமி. கூலி என்ன வேணும் கேக்குறியா? கூலுக்கு என்ன வேணும் கேக்குறியா? உள்ள இருத்தாரேன். அந்த நாங்க எத்தனையோ தெய்வத்தெல்லாம் கும்பிட்டோம். இந்த ஈசனை ஒருத்தர் தான் கும்பிடாது இருந்தோம். அப்படியே ஈசனை கும்பிட சொல்றீங்களே, இந்த ஈசனை நானும் சொல்ல மறந்துட்டேன்ல. அவர் என்ன நம்பிக்கை கொடுப்பாரு? மனசால நினைச்சா கொடுக்கிற தெய்வம் மகாதேவன் சொன்னேன். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு போயிடுறேன். அம்மா நீ என்ன கஷ்டப்பட்ட? மாலா கண்ணீர் விட்டார் ஒரு ஏழை. எல்லா ஜீவனையும் படைத்த சிவபெருமான் இவ்வளவு ஏழையா என்ன படைச்சு இவ்வளவு கஷ்டத்தை இருக்கணும் தாங்க வச்சுட்டானே. ஒருவேளை கட்சிக்கு உதவாத ஒரு ஏழை பாப்பான் இவர் ஜாதகத்தை எடுத்துட்டு போறாரு. நம்ம காலமெல்லாம் இப்படியே தான் கஷ்டப்படணுமான்னு சொல்லி இங்க இருந்து ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட போறாரு. அந்த ஜோசியர் அவருடைய ஜாதகத்தை வாங்கி அப்படியே பரட்டி பார்த்துட்டு ஜாதகத்தை மூடி வச்சிடறாரு. அவர் சொல்றாரு ஜோசிக்காரரு, ஏம்பா இன்னைக்கு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நீ போயிட்டு நாளைக்கு காலையில் இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வா, நாளைக்கு நல்லது கிடக்கு சொல்றேன்னு சொல்லி யார் சொல்றாங்க? அந்த ஜோசியர் சொல்றாரு. இந்த ஜாதகம் பார்த்து வந்த அந்த ஏழைக்கு பாவம் மனசு விட்டு போச்சு. என்னடா இவ்வளவு கஷ்டத்துல சோசியை பார்க்க வந்தா கூட இவரும் இன்னைக்கு நமக்கு தட்டி அளிக்கிறாரு. இல்ல சாமி நல்லதே கிடையாது இன்னைக்கே சொல்லிவிடுங்க, நீ என்ன பண்ணாலும் இன்னைக்கு என்னால சொல்ல முடியாதுப்பா, நாளைக்கு காலையில வான்னு சொல்லிட்டு அவரை அந்த ஏழையை அனுப்பி விட்டுறாரு. இத அந்த வீட்டுக்கார அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் போன
அந்த அம்மா அந்த சோசியார்ட்ட பொண்டாட்டி கேக்குறாங்க, ஏங்க அந்த ஆளு கண்ணீரும் கம்பளையுமா வந்து கவலையோட வந்து சோசியம் கேட்டாரு, நீ நல்லதா கிடந்து சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் அவர் வந்து வழிமறிச்சு போக சொன்னீங்கன்னு. அப்பதான் அந்த சோசியர் சொல்றாரு, அவர் எங்கடி நாளைக்கு வர போறாரு, இன்னைக்கு இரவு 8 மணியோட அவருடைய ஆயுள் முடியுது, வந்தோட போய் நீ செத்து போயிருந்து சொன்னா மனசு விட்டுருவான்னு சொல்லிதான் நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னேன், நாளைக்கு இருந்தா தானே வருவான் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டின்னு சோசியர் சொல்றாரு. இந்த ஜாதகத்தை வாங்கிட்டு அவ்வளவு கஷ்டத்திலயும் இந்த பாவி மனுஷன் காடு மலையெல்லாம் நடந்து போறாரு, பெரிய அடர்ந்த வனம், பெரிய அடர்ந்த காடு, அங்க ஒரு சிவன் கோயில் அப்படியே இடிஞ்சு பாலடைஞ்சு கிடக்குது. அங்க போய் அந்த கோயில் கிட்ட போகும்போது இடியும் மின்னலும் மாளாத மழை பொழியுது. இந்த ஏழை போய் என்ன பண்றாரு, அந்த இடிஞ்சு போன செவுத்தோர் அப்படி சார்ந்துகிட்டு அந்த மலைக்கு ஒண்டிட்டு இருந்த மனுஷன் அந்த கோயிலை பார்த்து தண்ணேறியாம சிந்திக்கிறாரு. அடடா, இந்த கைலாசநாத சிவபெருமான் நமக்கு செல்வத்தை கொடுத்திருந்தா இப்படி சிதலம் அடைஞ்ச கோயிலை நம்ம கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருக்கலாமே, இந்த கடவுள் நமக்கு கொடுக்கலையே, இப்படி கோயிலா இடிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லி இந்த ஆள் அப்படியே செவுத்தோர் நின்னுட்டு கோயிலையே பார்த்துட்டு இருந்த மனுஷன் அந்த இடிச்சத்தை அப்படியே தூங்கிடுறாரு. அப்ப இரவு சரியா 8 மணி. அப்ப யமன் என்ன பண்றாரு, இந்த உயிரை கவுனுமே அப்படியே நாகமா உருவெடுத்து அவன் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அப்படியே தொங்கிட்டு இருக்குது, பாம்பு இவரை கொத்துறதுக்கு தொங்கிட்டு இருக்குது. அப்ப ஒரே ஒரு இடி, மாளாத இடி. அந்த நேரத்துல இந்த ஆள் செவுத்த சார்ந்துட்டு இருந்தானே, அப்ப கனவு காண்றான். என்னன்னு சொல்லி இடிந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நிறைவு செஞ்சு பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை உட்கார வச்சு சாதம் பரிமாற மாதிரி கனா காண்றான். அவன் கனா காண்றதுக்கும் அந்த இடி இடிச்சதுக்கும் பெரிய இடி இடிச்ச உடனே அண்ணாந்து பார்த்தா நாக சர்ப்பம், ஐயோ பாம்பு கடிச்சிருக்கு சொல்லி அப்படியே அந்த கோயில் விட்டு வெளியே ஓடியாரான். வந்து பார்த்தா அந்த பாலடைஞ்ச கோயில் அப்படியே வச்சு அமைக்குது. ஆனா இந்த ஆளு சாவல. இதுல என்ன உனக்கு புரியுது, உடனே நாளை காலையில வெடிஞ்சது 8 மணிக்கு இந்த ஆளுக்கு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அதே சோசியல் வீட்டுக்கு போறாரு. சோசியக்காரனு கையும் வரல காலும் வரல. அப்ப பார்த்து அந்த ஏழை பார்த்து கேக்குறான், ஏன்பா உன் ஆயில இரவு 8 மணியோட முடிஞ்சு போச்சே, நீ எப்படி இங்க தப்பிச்சு வந்த? அப்பதான் உண்மையை சோசியக்காரன் சொல்றான். இவர் சொல்றாரு, எனக்கெல்லாம் எதுவும் தெரியலப்பா, இப்படி போற வழியில ஒரு சிவன் கோயில் இருந்தது, அப்படி செவத்து சார்ந்து நாகமயான தீண்டதுக்கு வந்தது, பயந்து வெளியே ஓடியாண்ட கோட்டையெல்லாம் இடிஞ்சு போச்சு. அப்பதான் சோசிக்காரன் தன்னை அறியாமல் சிந்திக்கிறான். மனசுக்குள்ள நினைச்சதுக்கே ஆயில கொடுத்த அந்த இறைவன் அவனுக்கு போய் செல்வத்தை கொடுக்க மாட்டாரா? அம்மா, எல்லா தெய்வமும் போய் சாமி சாமின்னு கெஞ்சினாலும் கொடுக்க மாட்டாரு. ஆனா இவர் மனசுக்குள்ள நினைச்சா கொடுத்துருவாரு. இவருக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. மகாதேவன் மனசு வைத்து விடுவாரே, ஆனால் இந்த மண்ணுலகம் ஒண்ணு ஒரு நாளைக்கு திரும்பி பார்க்கும். நீ போய் மகாதேவனை வேண்டு, சத்தியமா உனக்கு பிள்ளை கிடைக்குதுமா, சென்று வாருங்கள். ஐயோ சின்ன மச்சான் சரி, எங்க பிள்ளையோட நான் புறப்பட சாமி. சாமி அடுத்த ஊர் பாக்கணும். அடுத்த ஊருக்கு சாமி, அடுத்த ஊருக்கு தேவாரத்து மேலே ஊர் மேலே போகணும் சாமி. புள்ள பிறக்கலாம் என்ன கூப்பிடு சாமி.